ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத மக்களுக்கு எளிமையான முறையில் புரிய வைக்கணும். பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலமான பீகாரில் மண்டல் கமிஷன் அன்னைக்கு உருவாச்சு. மொரார்ஜி தேசாய் காலத்தில் உருவாச்சு. அதை நடைமுறைப்படுத்தினது 1990 விபி சிங் அவர்கள். விபி சிங் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் 27% இடஒதுக்கீடை அமல்படுத்துறதுனால அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கு எதிர்த்து நின்றது ஒன்றிய பாஜக அரசு. அன்னைக்கு அவங்களுடைய வாபஸ் வாங்கினாங்க. ஒன்றிய பாஜக அரசு இடஒதுக்கீடு எதிராக அவங்களுடைய குரல் இருந்துச்சு. அதனால விபி சிங் அரசு தன்னுடைய பிரதம மந்திரி பதவி போனாலும் இடஒதுக்கீடாக நின்று பிரதம மந்திரி போஸ்டிங்கை வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். இந்த வரலாறு ஏன் சொல்ற அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் கேஸ்ட் ரிசர்வேஷனை நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எல்லா மக்களுடைய தற்சமயம் கணக்கு என்ன 1931 தான் கடைசியில் எடுத்த சர்வே, பிரிட்டிஷ்காரங்க எடுத்தாங்க.